அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணம் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது முதல் பாகத்தில் 10வது அத்தியாயங்க. கடைசியாக 10 அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, நம்ம வேல்பாரி தன் குல வழக்கத்தை மீறி மதங்கன் விருப்பப்பட்டு கேட்டதுக்கு இணங்க கொல்லிக்காட்டு விதைகளை கொடுத்தாங்க. அதோடு அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறத இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. அப்போ தான் நானும் எனக்கும் சொல்கிறதுக்கு ரொம்ப விருப்பமாக இருக்குங்க. சரி, வாங்க போய் கேட்கலாம். கொல்லிக்காட்டு விதைகள் என்ன ஆச்சு, மதங்கன் என்ன ஆனார், அந்த 60ஆம் கோழி நம்ம பாரிக்கு கிடைச்சதா, இதெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னாடி யவனர்கள் அப்படிங்கிற கதைக்குள்ளே நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். யவனர்களின் சொலாண்டியா அப்படிங்கிற ஒரு கப்பல் எப்போதும் வழக்கம் போல் அரபு துறைமுகங்களில் தங்காமல் ஒசிலிஸ் வழியாக சிந்து நதியின் முகத்துவாரத்தில் இருக்கும் பாப்பாரிக்கோன் துறைமுகத்துக்கு சேர்ந்துருச்சுங்க. யவனர்கள்னா யார் அப்படின்னு சில பேர் தெரியாமல் இருப்பீங்க. யவனர்கள்னா யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பண்டைய இந்தியாவில் பாலி மற்றும் பிராகிருத மொழியில் கிரேக்க மொழி பேசுபவர்களை யோனா அப்படின்னும், தமிழ் மற்றும் சமஸ்கிருத மொழியில் யவனர் அப்படின்னும் சொல்லுவாங்க. மேற்கு பகுதியிலிருந்து இந்திய துணைக்கண்டத்திற்குள் நுழைந்த வெளிநாட்டவர்களான கிரேக்கர்களை துவக்க கால இந்திய இலக்கியங்களில் யவனர் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்கங்க. அதுபோல தான் இப்போ துறைமுகத்துக்கு சேர்ந்துருச்சா. கப்பலின் மாலுமி, அவருடைய பேர் யார் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எபிரஸ். அதாவது கப்பலை செலுத்துபவர் இல்லையா, அவர் எபிரஸ். நீண்ட கால கடல் அனுபவம் பெற்றவருங்க. அவர் கடற்காற்றின் குறிப்பு அறிந்து கப்பலை செலுத்துவதில் கை தேர்ந்தவர்னா பார்த்துக்கோங்களேன். அதனால தான் மிகப்பெரிய கப்பலான அந்த சொலாண்டியாவின் பயணம் இவன் வசந்தான் பல ஆண்டுகளாக இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஒருத்தர் ஒரு செயலை நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள வேலையை விட்டு எடுக்க மாட்டாங்க, அவங்களையே பார்க்க சொல்லுவாங்க. அது மாதிரி தான் எபிரசையே அந்த கப்பலை செலுத்த சொல்கிறாங்க பல ஆண்டுகளாக. கப்பலின் பாதுகாப்பு தளபதி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரேஷியன். தனி ஒருவனே கப்பலை நகர்த்தி விடுவது போன்ற உடல் அமைப்பு அப்படி இருக்குமா அவருக்கு, அப்படியே திடகாத்திரமா. கடற்கொள்ளையர்கள் தெரிந்து தற்காத்து சொலாண்டியாவின் பயணம் தொடர்ந்து வெற்றிகரமாக அமைய இவர் தான் முதல் காரணமாக இருக்கணுங்க. இவருடைய படை வீரர்களும் அளவற்ற திறமை கொண்டவர்கள்னா பார்த்துக்கோங்களேன். அந்த பாப்பாரிக்கோன் துறைமுகம் வந்துட்டாங்க இல்லையா, அங்கே சரக்கு வணிகத்தில் முதன்மையானது அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஆனாலும் கப்பல்கள் பல நாட்கள் இங்கு தங்கி செல்றது வழக்கங்க. காரணம், இந்த நிலப்பரப்பு இருக்குல்ல, இதில் தனித்த அடையாளமாக விளங்கும் யவன இந்திய வம்ச கலப்பால் உருவான அழகிகள் அங்கே நிறைய பேர் இருப்பாங்களாம். அதனால தான் யாருமே உடனே கிளம்ப மாட்டாங்களாம், அங்கே தங்கிடுவாங்களாம். ஒரு சாயலில் அவங்க யவன தேவதைகளாகவும் மறு சாயலில் இந்திய பதுமைகளாகவும் காட்சி தருபவங்க. நம்மளே ஒரு பெண்ணை பார்த்தா பதுமை மாதிரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, தேவதை போல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படி தான் இருப்பாங்களாம் அந்த யவன அழகிகள். அவங்க கூட இருந்துட்டு வரும்போது அவங்களுக்கு விலகவே மனசு இருக்காதான். அவங்களுடைய அன்பால் நனைஞ்சிட்டு அவங்க அழகால் வெளியில் அவங்கள விட்டுட்டு வர்றதுக்கே மனசே இருக்காதான். கப்பல் மாலுமிகள் அந்த பெண்கள் கூட இருக்கும்போது அவங்கள விட்டு எப்படி வர்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, சரி நம்மளுடைய வேலையை நம்ம பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறுவாங்களாம். அப்படி தான் எபிரஸும் வெளியேறி தன்னுடைய கப்பலுக்கு சேர்ந்துட்டார் யவன அழகிகளை விட்டு. ஆனால் திரேஷியன் அப்படிங்கிறவர் சேர இன்னும் கொஞ்சம் 1 வாரம் ஆகுங்க. தன்னுடைய உடலே ஒரு மர்ம குகை போல இருக்குது அப்படின்னு எபிரஸுடைய உடல் இருக்குமாங்க. வெளிர் மஞ்சள் நிறம் கொண்ட யவன அழகிக்குள்ள நுழைந்து கருமஞ்சள் நிறம் கொண்ட இந்திய பதுமையின் வழியே கரை சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் எப்போதுமே கப்பலுக்கு எபிரஸ் வருவாராம். அவனை யாருமே கோபம் கொள்ள முடியாதான், இப்படி தான் பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இந்த பயணத்தின் மிக ஆபத்தான பகுதிகள் நிறைய இருக்குங்க. கச்சு வலை கூட ஆழமற்றது இல்லை, கூர்மையான பாறைகள் நிரம்பியது கூட. எந்த நேரத்திலும் கப்பலின் அடிப்பாகவும் நொறுங்கும் ஆபத்து இருக்குமாங்க. மிக கவனமாக தான் அதை கடந்து அந்த சுபாகரா அப்படின்னு ஒரு இடத்துக்கு சேரணும். கரையை ஒட்டி பயணிக்கும் இந்த போக்குவரத்து தான் துருவங்களை கடந்த வணிகத்துக்கு அச்சாணியாக இருந்திருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். ஆனால் அவற்றில் மிகவும் ஆபத்தான பகுதிகளான மேலி மேடுவும் மங்களகிரியும் அடுத்தடுத்து இருக்கும். இதை கடற்கொள்ளையர்களின் நாடா யவனர்கள் எப்போதுமே குறி வச்சு பார்ப்பாங்களாம். இதை கடப்பது தான் மொத்த பயணத்துலையும் ரொம்ப கடினமான பகுதி. இதை வெற்றிகரமாக கடந்துட்டோம் அப்படின்னா அதன் பிறகு தீண்டிஸ்க்கு வந்துடலாம் அப்படிங்கிறது எல்லோருடைய நினைப்போம். அப்படிங்கிற போது இதெல்லாம் வெற்றிகரமாக நம்ம பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு எப்போதுமே நம்ம கூட எபிரஸ் துணையாக இருக்கணும். அதனால் அவன் என்ன பண்ணினாலும் அதை கண்டுக்கிறதும் கிடையாது, அதை கேள்வி கேட்குறதும் கிடையாது. அவருக்காக ரொம்ப நேரம் காத்திருந்து அவரை அழைச்சிட்டு வருவாங்க.
யவனர்கள் வந்து தொண்டியைத்தான் தீண்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, அதன் பிறகு தீண்டிஸ்க்கு வந்துடலான்னு. அப்போ வந்து இப்போ நம்ம தொண்டி இருக்கு இல்லையா, அதைத்தான் தீண்டிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இந்த நிலப்பரப்புக்கு சம்புத்தீவு அல்லது நாவலந்தீவு அப்படின்னு பெயர் வச்சுருந்தாங்க. ஏன் அப்படி ஒரு பெயர் வச்சுருக்காங்க அப்படின்னா, அங்கே அதிகமாக நாவல் மரங்கள் அதிகமாக இருந்திருக்கும். அந்த காரணத்தினால அவங்க பேர் வச்சுருக்கலாம். இதனுடைய நிலப்பரப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்சதுர வடிவில் தான் இருக்குமாங்க. இதில் 65 ஆறுகளும் 118 நாடுகளும் இதில் இருக்குமா. அவர்கள் குறிப்பு எடுத்து இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த நாற்சதுரத்தின் ஒரே ஒரு முனை திரும்பும் இடந்தாங்க தொண்டி. இது தொண்டி இப்போ இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்குது தொண்டி. இன்னும் தொண்டியை பற்றி உங்களுக்கு தெரியணும் அப்படி தான் சொல்லணும்னா, அங்கே வந்து பாண்டிய மன்னனில் ஒரு ஆள், அதாவது சுந்தர பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் வந்து போர் புரியும் போது அங்கே இறந்துடுறாரு. அந்த இறந்த இடத்துக்கு வந்து சுந்தர பாண்டியன் பட்டினம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. இன்னமும் வந்து அந்த ஊர் இருக்குது தொண்டிக்கு பக்கத்தில், அதாவது எஸ்வி பட்டினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சங்க காலத்தில் வந்து அம்மூவனார் அப்படிங்கிற ஒரு புலவர் வந்து இந்த ஊரின் அழகை வந்து அகநானூற்று தலைவி ஒருத்தியோட அழகை ஒப்பிட்டு பாடல் பாடுவாங்க. அது மட்டும் கிடையாது, அந்த சிலப்பதிகாரம் இருக்குல்ல, அங்கே வந்து 14வது ஊர்கான் காதை இருக்குல்ல, அதுலேயும் வந்து இந்த தொண்டியை பற்றி அதில் சொல்லியிருப்பாங்க. தொண்டிக்கு பக்கத்தில் ஒரு சிவன் ஆலயம் இருக்குது, ஆதிரத்தினேஸ்வரர் ஆலயம், திருவாடனை அப்படிங்கிற ஊரில். இது வந்து சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது வந்து 199வது தலமாக இருக்குங்க. பாண்டிய நாட்டு தலம் வந்து 14ல் 9வது தலமாக இது அங்கே இருக்குது. நீங்கள் போனீங்க ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு அப்படின்னா அந்த கோவிலில் போய் தரிசனம் பண்ணிக்கோங்க. இந்த தல இறைவனை நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா முன்வினைகள் நீங்கும் அப்படிங்கிறது எல்லோருடைய நம்பிக்கையுங்க. சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். யாரும் என்னை திட்டிடாதீங்க, வேல்பாரியை சொல்ல வந்துட்டு திருவாடனை அப்படிங்கிற ஊர் வழியாக போயிட்டீங்களே சிவன் கோவில் அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா, நான் திருவாடனையில் தான் பிறந்தேன். அந்த சிவன் கோவில் ரொம்ப பிரசித்தி பெற்றது. இன்னும் வந்து சிவன் கோயிலை பற்றி சொல்ல சொன்னீங்க அப்படின்னா அந்த கோவில் உருவான கதையவே ஃபுல்லாகவே வரலாறாகவே நான் சொல்லுவேன். சரி, நம்ம இப்போ வந்து தொண்டி வந்துட்டோம். தொண்டி அப்படிங்கிற ஊர் எதனால் வந்தது அப்படிங்கிற மூலமாக தான் நம்ம கதை கேட்டுட்டு வந்தோம். இப்போ தொண்டிக்கு வந்துட்டால் அதன் பிறகு வந்து ரொம்ப பாதுகாப்பான பயணம் நமக்கு அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாலுமிகள் இருக்காங்கல்ல அவங்க சொல்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த நெடும் பயணத்தில் முக்கிய வணிகமே இனிமேல் தாங்க இருக்குது. நார் சதுரத்தின் முதல் முனையான தொண்டியை விட்டு திரும்பும் கப்பல் வந்து அடுத்து முசிறிக்கு போகுங்க. அதன் பிறகு கொஞ்சம் பயணித்து மறு திருப்பத்தில் கன்னியாகுமரி அடைஞ்சிடுங்க. அங்கேருந்து வைப்பூருக்கு போகும். மறுபடியும் எங்கே போகும்னா புகார் வந்து சேருங்க. கப்பலில் பெரும்பாலான பொருட்கள் வந்து இறக்கி ஏற்றப்பட்டு கப்பல்கள் மீண்டும் வந்து யவனத்தை நோக்கி பயணத்தை தொடங்குங்க. இப்போ சொன்னபடியே வந்து அந்த சொலாண்டியா அப்படிங்கிற கப்பல் வந்து நல்ல நற்பகலில் வந்து தொண்டி துறைமுகத்துக்குள்ளே வந்துருச்சுங்க. பிரம்மாண்டமான கப்பலின் வருகை வந்து மிக தொலைவிலேயே எல்லாருமே கண்டறிஞ்சிட்டாங்க. பாய்மரத்தின் உப்பிய வயிற்றில் விலைமதிப்பற்ற வணிகத்தை சூழ்கொண்டு வரும் யவன தேவதையை போல சொலாண்டியா வந்து நிற்குங்க. கடற்காகங்களின் அந்த கரைச்சல் வந்து அலையின் இறைச்சலை மிஞ்சி கொண்டிட்டு இருக்க எபிரஸ் வந்து அந்த நங்கூரத்தை இறக்க அப்படி கட்டளை போடுறாரு. கப்பல் வந்தாவே காகங்கள்லாம் கத்தும் இல்லையா, அதனோட உடனே வந்து சேரர் குலம் 2 கொடி வழியாக பிரிஞ்சு நாளாயிடுச்சு இல்லையா. முன்னவன் வந்து உதியன் பரம்பரை அப்படின்னு அழைக்கப்படுவார். வஞ்சியை தலைநகராக கொண்டு முசிறியை துறைமுக பட்டணமாக அமைச்சு அவன் ஆட்சி நடத்தினார். அவனது நாடு குட்டநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டதுங்க. பின்னவன் அந்துவன் பரம்பரை என அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க. அதாவது மாந்தையை தலைநகராக கொண்டு தொண்டியை துறைமுக பட்டணமாக அமைச்சு அவன் ஆட்சி புரிஞ்சார். அவனது நாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடநாடுங்க. 2 பேருமே வந்து சேரனின் கொடிவலிக்கு உரிமை கொள்ளுவாங்க. உதியன் மரபில் இப்பொழுது குட்டநாட்டை ஆட்சி செய்கிறது உதியஞ்சேரல். இவனை தம்பி கடுங்கோன் வழியாக தான் இவன் வந்து ஆட்சி புரிஞ்சான். இவன் வந்து அரசு அதிகாரத்தில் விருப்பம் இல்லாதவங்க. அந்துவன் மரபில் இப்பொழுது குடநாட்டினை ஆட்சி செய்வது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடவர்கோ. அவனுக்கு உடன் பிறந்தவங்கன்னு யாருமே கிடையாதுங்க. கடற்கரை மாளிகையில் ஓய்வெடுத்துட்டு இருந்திருக்காரு நம்ம எபிரஸ். வழக்கம் போல் பவளக்கற்களும் ரசக்கண்ணாடிகளும் மது புட்டிகளும் ஒவ்வொன்றா ஆட்கள் இறக்கிக்கிட்டே இருக்காங்க அந்த கப்பலில் இருந்து. மாற்றாக அந்த துறைமுகத்திலேருந்து ஏற்றப்பட வேண்டிய பொருள் மிளகும் உதிரவேங்க மரத்தின் பட்டைகளும் தாங்க. குடநாட்டில் மிளகு விளையும் பகுதி கொஞ்சம் சிறியதாங்க. அதனால் அந்த கடற்கரையில் சில திரளி மர படகுகள் தாங்க நின்றுட்டு இருந்துச்சு. உதிரவேங்கப்பட்ட மிகுந்த மருத்துவ குணம் கொண்டதுங்க. அதை யவனர்கள் கண்டிப்பாக வாங்குவாங்க. 2 பொருட்களையும் சேர்த்தாலும் இங்கு நடக்கும் வணிகத்தின் மதிப்பு ரொம்ப குறைவு தான்.
அதனால வேகமாக சரக்கை இறக்கிட்டு செல்வதில் தான் மாலுமிகளும் அந்த வணிகர்கள் எல்லாருமே தீவிரமாக இருந்தாங்க. ஏற்ற வேண்டிய பொருட்களை திரும்பி வரும்போது ஏற்றிக்கிடுவாங்க. பொருட்கள் எல்லாமே இறக்கப்பட்டு விட்ட செய்தி கிடைச்சதும் எபிரஸ் மாளிகையிலிருந்து புறப்பட தயாராகிறாரு. அப்போது மாளிகைக்கு வந்தார் நம்ம குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தான்க. தளபதிக்குரிய உடல் அமைப்பும் அமைச்சனுக்குரிய அறிவு கூர்மையும் அவ்வளோ ஒருங்கே அமைய பெற்றிருக்குங்க. அவருக்கு யவனத்துடனான குடநாட்டு வணிகத்தை முதல் நிலைக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற முனைப்போடு இருப்பவர் அந்த கோலூர் சாத்தான். அவனோட 2 வணிகர் வேற வந்திருக்காங்க. திரேசியன் தனது கப்பலை நோக்கி வர்றாரு. அவன் வீரர்கள் தளபதிக்குரிய ஆயுத மரியாதை செய்து அவனை கப்பலுக்குள்ளே வரவேற்கிறாங்க. உள்ளே வந்த பிறகுதான் அவனுக்கு தெரிஞ்சிச்சு எபிரஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு. என்னாச்சு, நம்மெல்லாம் வந்துட்டோம், அவன் எபிரஸ் எங்க அப்படின்னு கப்பல் ஓட்டுறவரை தேடுவார் இல்லையா கப்பல் தளபதி, அப்படித்தான் தேடுறாரு. எப்போது எனக்கு முன்னாடியே வந்துடுவானே, ஏன் தாமதம் அப்படின்னு அங்கே நிற்கிறவங்க கேட்குறாங்க. யாருக்குமே தெரியல. ஒருவேளை குடநாட்டு அழகிகளால் கால தாமதம் ஏற்பட்டு இருக்குமோ அப்படின்னு. கண்டிப்பாக அப்படிலாம் வாய்ப்பு இருக்காதே, யவன அழகிகளை தானே ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு யோசிக்கிறாரு. சரி, அவனோட மாளிகையை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரேசியன் நடந்து போகிறாரு. வீரர்கள் எல்லோருமே அவர் பின்னாடியே போகிறாங்க. காவலாளி கதவை திறக்கிறாரு. அந்த மாளிகை பக்கத்தில் போனோன்னு மாளிகைகளை உள்ள நுழைஞ்சோன்னே திரேசியனுக்கு சரியான வியப்புங்க. ஏன் அப்படின்னா எபிரஸ் அங்கே அமர்ந்திருக்காரு. அவருக்கு முன்னாடி எதிர் இருக்கையில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த குடநாட்டு அமைச்சர் கோலூர் சாத்தனும் 2 வணிகர்களும் உட்கார்ந்துருக்காங்க. நடுவில் இருந்த பலகையில் தங்கத்தாலான வட்டத்தட்டில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அதில் கொல்லிக்காட்டு விதை நிறையா இருக்குங்க. புகார் சென்று திரும்புவதற்குள்ள நீங்கள் சேகரித்து வைங்க, இதற்கு என்ன விலை கொடுக்கவும் நான் தயார் அப்படின்னு எபிரஸ் அவங்கள்ட்ட சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு எழுந்துடுறாரு. கப்பலை நோக்கி வர்றாரு. திரேசியனும் அவர் கூட பேசிகிட்டே வர்றாரு. எபிரஸ் சொல்கிறாரு திரேசியன்கிட்ட, ஒருவேளை வணிகம் கை குடிச்சுன்னு வச்சுக்கவே தொண்டி துறைமுகம் பிற 3 துறைமுகங்களையும் வணிகத்தில் விஞ்சிடும். அது மட்டும் கிடையாது, நம்ம தான் யவனத்தின் மந்திர ஆற்றல் மிக்க மனிதராக மாறுவோம் எப்படி அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பெருமாப்பா சொல்லிட்டு வர்றாரு நம்ம திரேசியன்ட்ட. கடம்ப மரத்தில் இருக்கும் முருகனை வழிபட்டு திரும்பும் பாரியிட்ட குடநாட்டு அமைச்சன் வந்திருக்கும் செய்தி சொல்லப்பட்டது இல்லையா, உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். குடநாட்டு அமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன வேண்டிகிட்டு இருந்தார் அந்த கடம்ப மரத்தில், இன்னும் அந்த கோழி காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, 60ஆம் கோழியை. அங்கே போயிட்டேன். இப்போ அங்கே உங்களை பார்க்க அமைச்சர் வந்திருக்காரு அப்படின்னு சொன்னதோடு தான் அந்த அத்தியாயம் நம்ம பார்த்தோம். இப்போ சரின்னு சொல்லிட்டு மாளிகையை நோக்கி நம்ம பாரி வர்றாருங்க. அவனோட யார் வர்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியனும் தேக்கனும் வர்றாங்க. சேரகுலத்தில் அந்துவன் பரம்பரையின் மீது மட்டும் பரம்பு நாட்டுக்கு கொஞ்சம் மதிப்பு இருக்குங்க. அதனால தான் சரின்னு சொல்லிட்டு அவர் அரைச்சி வர்றதுக்கு ஒப்புதல் கூட கொடுத்துருக்காரு நம்ம பாரி. கபிலர் வந்ததால் எவ்வியூரே கொண்டாட்டத்தில் திளைச்சிட்டு இருந்திருக்கிற நேரம் பாரியின் மனம் கொஞ்சம் பூத்து கணிஞ்சிருந்துச்சு. 60ஆம் கோழி இன்னும் கிடைக்கலையே அப்படிங்கிற கவலை மட்டும்தான் கொஞ்சம் மனசில் கவலை இருந்துச்சு. அதுவும் எந்த நேரத்தில் சரியாயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை கூட நம்ம பாரிக்கு இருந்துச்சு. மாளிகைக்குள்ள நுழையிறதுக்கு முன்னாடி பாரியோட முகமலர்ச்சியை பார்த்து அந்த அமைச்சர் கோலூர் சாத்தன் இருக்கார்ல, அவர் கொஞ்சம் அகமகிழ்வு கொள்கிறாரு. தான் வந்த வேலை நல்லபடியாக முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை கூட அவனுக்கு ஆழமாச்சுங்க. அவன் கொண்டு வந்த பரிசு பொருட்களை பாரி அமர்ந்திருக்கிற இருக்கைக்கு முன்பாடி அப்படி பரப்பி வைக்கிறாரு. யவனத்திலிருந்து அப்படி என்ன கொண்டு வர்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரச கண்ணாடி நடுவில் வைக்கப்பட்டிருக்கு. அந்த கண்ணாடி மேலே 2 யவன அழகிகளின் உருவம் கொண்ட மர வேலைப்பாடு மிகுந்த 2 பொம்மை இருக்குங்க. இருக்கையில் அமரும் பாரியின் முகத்தை அந்த கண்ணாடி அவனுக்கு காட்டுவது போல அப்படி நிமித்து அப்படி வைக்கிறாங்க. உடனே அமைச்சன் ஆரம்பிக்கிறாரு. பரம்பின் மாமன்னரை வணங்குகிறோம். குடநாட்டு வேந்தன் குடவர் கோவின் அன்பு பரிசை தாங்கள் ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரப்பி வச்ச பரிசெல்லாம் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பரிசில் பார்த்ததுமே நம்ம பாரியோட முகத்தில் ஒரு லேசான புன்னகை மட்டும்தாங்க. அது முழுமையாகவே வரல, டக்குன்னு வேகமாகவே முடிஞ்சிருச்சு. அமைதியாயிட்டு வந்ததன் நோக்கம் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அந்த அமைச்சர் காணிக்கையை ஏற்பதை பற்றி எதுவுமே சொல்லாமல் கேள்விக்குள்ளே போனது கொஞ்சம் எங்களுக்கு வியப்பாக இருக்குது அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார். சொல்லிட்டு குடநாட்டு வேந்தர் வணிக பேச்சு ஒன்றுக்காக எங்களை அனுப்பி வைத்தார் அப்படின்னு அமைச்சர் சொல்லி முடிக்கிறார். அதுக்கு நம்ம பாரி, வணிகமே இயற்கைக்கு எதிரானது, அதை ஏன் என்னிடம் பேச வந்தீர்கள் அப்படிங்கிற மாதிரி கடுப்பாகவே பேசுகிறாரு. உடனே நம்ம அமைச்சர் ஒரு மாதிரி எச்சில் முழுங்கிக்கிறாரு. இல்லை, வணிகம் தானே ஒரு அரசின் அச்சாணி, வணிகம் செழிச்சா தானே அரசு செழிக்கும்,
அரசு செழித்தாதானே மக்கள் செழிப்பார்கள் அப்படின்றார். உடனே நம்ம பாரி, வணிகமே இல்லாததால் தான் நாங்கள் செழித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். கொஞ்சம் இடைவெளி விட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறார். எந்த மன்னனின் காலடியிலும் பரம்பின் தட்டுக்கள் பணிந்து வைக்கப்பட்டதில்லை என்பதை நீங்கள் அறிவீரா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அமைச்சர் ஒரு மாதிரி அதிர்ச்சி அடைகிறார். மறுபடியும் பாரி பேச தொடங்குறார். இயற்கை வழங்குகிறது, நாம் வாழ்கிறோம், இடையில் விற்கவும் வாங்கவும் நாம் யார் அப்படின்னு கேட்குறாரு. உடனே நம்ம அந்த அமைச்சர், கொல்லாமலும் கொடுக்காமலும் எப்படி ஐயா வாழ முடியும்? பரம்பு நாட்டுக்கு தேவையான உப்பை உமணர்களிடமிருந்து நீங்கள் வாங்கத்தானே செய்கிறீர்கள் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நம்ம பாரி, எங்களுக்கு தேவையானதையும் அவர்களுக்கு தேவையானதையும் பரிமாறிக்கொள்கிறோம். பகிர்ந்து உண்பதும் பரிமாறி வாழ்வதும் இயற்கை நமக்கு கற்றுக் கொடுத்தவையே அப்படின்னு அடிச்சு சொல்றாரு. அதுதானே ஐயா வணிகமும் நான் சொல்வதும் அப்படின்னு அமைச்சர் சொன்னதுக்கு, இல்லை இல்லை, பரிமாற்றம் என்பது தேவை சார்ந்தது, வணிகம் என்பது ஆதாயம் சார்ந்தது. ஆதாயம் மனிதத்தன்மையற்றது, மாண்புகளை சிதைப்பது, யவன அழகிகளை எனது காலடியில் வந்து பரப்ப உங்களை தயார் செய்வது, இதனினும் கீழ்மை அடைய தூண்டுவது என்ன அப்படி சொல்லிட்டு பாரி கொஞ்சம் குரலை உயர்த்தி என்ன பேச ஆரம்பிக்கிறார்னா, நான் சொல்வது விளங்கவில்லையா? எனது காலடியில் யவன அழகிகளின் சிற்பத்தை பரப்புகிற உன் மன்னன் இதைவிட பெரிய ஆதாயத்துக்காக வேறொருவருடைய காலடியில் எவற்றையெல்லாம் பரப்புவான் அப்படின்னு கேட்குறாரு. உடனே அமைச்சரோட நாடி நரம்புலாம் ஒடுங்கிருச்சு. ஏன்னா அவ்வளோ ஆவேசமாக பேசுகிறாரு நம்ம பாரி. நாட்டை ஆள்பவர்கள் நீங்கள், அமைச்சர்களாகிய நாங்கள் உங்களின் சொல் கேட்டு பணியாற்றுபவர்கள் அப்படின்னு தற்காத்து பதில் சொல்கிறார். அவர் சொன்னார், நான் உங்கள்கிட்ட செய்தி சொன்னேன், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. நாங்கள் ஆள்பவர்கள் அல்ல, ஆளப்படுகிறவர்கள். இயற்கை தான் எங்களை ஆள்கிறது அப்படின்னு பாரி சொல்கிறாரு. கொஞ்சம் மௌனத்துக்கு பிறகு மறுபடியும் நம்ம அமைச்சர் பேச ஆரம்பிக்கிறார். உங்களையும் பரம்பு நாட்டையும் எந்த கணமும் அழிக்க துடித்து கொண்டிருக்கிறான் அந்த குட்ட நாட்டு அரசன் உதயஞ்சேரல். அவனே இப்போது யவன வணிகத்தில் உச்சத்தில் இருக்கிறான். அவனிடம் சேரும் ஒவ்வொரு செல்வமும் பரம்பு நாட்டுக்கு எதிரான போர் ஆயுதம். வணிகத்தில் அவனை விஞ்ச குடநாட்டுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்கள் எங்களுக்கு உதவினா எங்களால் அதை சாதிக்க முடியும். உதயஞ்சேரலை பின்னுக்கும் தள்ள முடியும். நாங்கள் பரம்பின் நண்பர்கள், உங்களுக்கு எப்போதுமே துணை நிற்போம். ஆதலால் தான் உங்களை தேடி வந்தோம் அப்படின்னு அமைச்சர் சொல்கிறார். அதுக்கு நம்ம பாரி, எங்களை நீங்கள் எதிர்க்க முடியாததனால் நண்பர்கள் என சொல்லிக்கொள்வதை நாங்கள் ஏற்க மாட்டோம். நட்பின் பொருள் ரொம்ப ஆழமானது. உதயஞ்சேரலை போல் வணிகத்தில் நீங்களும் பெரும் செல்வம் ஈட்டுவீர்களானால் இவ்வளவு பணிவுடன் பேசுமாறு உங்கள் மன்னன் சொல்லி அனுப்ப மாட்டான், அப்படித்தானே அப்படின்னு பாரி சொன்னதும், அப்படின்னா எங்களுக்கு குட்ட நாட்டு அரசுக்கும் வேறுபாடுலே நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறார். உண்டு, வேறுபாடெல்லாம் உண்டு. உதயஞ்சேரலின் தந்தை என்னால் கொல்லப்பட்டவன், உங்கள் மன்னனின் தந்தை என்னால் வாழ அனுமதிக்கப்பட்டவன். அது மட்டுமே உங்கள் இருவரின் அணுகுமுறை. இப்படி சொன்னதுமே அமைச்சர், ஐயா, நாங்கள் புறப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு முன் ஒன்று மட்டும் சொல்ல தோன்றுகிறது, சொல்லட்டுமா? அனுமதிப்பீர்களா அப்படின்னு அமைச்சர் ரொம்ப தாழ்மையோடு கேட்குறாரு. உடனே நம்ம பாரியும், என்ன சொல்லுங்க அப்படிங்கிறாரு. இல்லை, உட்கார்ந்த கணத்தில் 3 முறை இந்த ரச கண்ணாடியை நீங்கள் பார்த்தீங்க. உங்களை அறியாமலே உங்களின் கை அந்த மீசையை அப்படி சரிப்படுத்திக்கிருச்சு. இந்த வேளையில் நீங்கள் தனிமையாக மட்டும் இருந்திருந்தீங்க, உங்களை 300 முறை பார்க்க வைத்திருக்கும் இந்த ரச கண்ணாடி. இதில் உள்ள அழகிகளும் உங்களின் தேவையாக அது மாறி இருக்கும். எது ஒன்றையும் தேவையானதாக மாற்றுவது தானே ஐயா வணிகம். வணிகத்திடம்தானே ஆசையின் திறவுகோலே இருக்கிறது. அதை வெல்லும் ஆற்றல் யாருக்கும் இல்லையே அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம பாரி, இதுவரை நீ எங்களை பார்த்ததில்லை, இப்போது பார்த்து விட்டாய் அல்லவா? இதை வெல்லும் ஆற்றல் கொண்டவர்கள் இருக்கிறார்கள் என உலகுக்கு சொல். நாங்கள் இருக்கிறோம், நீ போகலாம் அப்படின்னு எந்திரிச்சிட்டாரு பாரி அந்த இடத்த விட்டு. அதாவது நாங்கள் இதுக்கெல்லாம் எப்படியாப்பட்ட பொருட்களுக்கும் நாங்கள் மயங்க மாட்டோம், எப்பேற்பட்ட அழகிகளுக்கும் நாங்கள் மயங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி கிளம்ப சொல்லிட்டார். பாரியின் வருகையை அவருடைய குடும்பமே எதிர்பார்த்து காத்துட்ருக்கு. என்னடா வணிகத்தை பற்றி பேசுகிறதுக்கு அந்த அமைச்சர் வர வச்சுருந்தார், போனாக, ஆனால் வரவே இல்லையே இன்னும் அப்படின்னு வீட்டில் காத்துட்ருக்காங்க. மாளிகைக்கு முன்னாடி அந்த கதவு திறந்ததுமே உள்ளே வந்துடுறாரு நம்ம பாரி. ஆவலோடு அங்கவை கேட்குறா, தந்தையே என்னாச்சு, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு கேட்குறான். இல்லைம்மா, வணிகம் பேச குடநாட்டு மன்னன் ஆள் அனுப்பியிருந்தான், அதுதான் கொஞ்சம் தாமதமாகிருச்சு அப்படின்னு பாரி சொல்கிறார். உடனே ஆதினி பதறி போய் முகத்தை போய் பார்க்குறா.
அந்த நேரத்தில் வந்து அங்கவை வந்து தன் கையை பிடிச்சிக்கிட்டு கபிலர் வந்திருப்பதால் தந்தை கோபம் கொண்டிருக்க மாட்டார் இல்லையா தந்தையே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே நம்ம பாரியும், மகளே, வணிகம் பேசி திரும்பும் ஒருவனுக்கு கை கால்கள் இருப்பதை பார்க்க எனக்கும் வியப்பாகத்தான் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா யாராவது வணிகம் பேச வந்தால் ஒரு கை காலை எடுத்துருவாங்க போல், இன்றைக்கி அவர் கை காலோட போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம ஆதினி கேட்குறாங்க, அப்படி என்ன வணிகம் பேச வந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை நான் கேட்கலையே அப்படின்றாரு. ஓ, அதனால தான் தப்பி போயிருக்காரு அப்படின்னு அங்கவை சொல்கிறா மக. பாரி வந்து மாளிகை நடுவில் அந்த ஒரு பெரிய அமர்ற மாதிரி ஒரு இருக்கை போட்டிருப்பாங்க இல்லையா, அதில் போய் அமர்ந்துடுறாரு. அவர் அருகில் வந்து அமர்ந்த அந்த சின்ன பெண் இருக்கால சங்கவை, அவன் வந்து தன் தந்தையோட கையை பிடிச்சி மடியில் வச்சுக்கிட்டு அந்த சேவல் இறகால அப்படியே மெல்ல கையில் அப்படியே வருடி இருக்கான். பாரி கேட்டான், ஆவலோடு எதிர்பார்த்ததாக சொன்னீங்களே, ஏன் எதுக்கு என்ன எதிர்பார்த்தீங்க அப்படிங்கிற மாதிரி பாரி கேட்குறாரு. அதுக்கு, என்ன தந்தையே, வந்தவர் உங்களின் மனநிலையை இப்படியே கலைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படிலாம் எதுவும் இல்லையே மகளே அப்படின்னு பாரி சொல்கிறாரு. எங்கள் தந்தையை நாங்கள் நல்லா அறிவோம், மறைக்காதீங்க, என்ன காரணம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மகள் கேட்குறாங்க. என்னம்மா காரணம் இருக்க போகுது, ஒரு காரணத்தையும் நான் மறைக்கலையே. இவ்வளவு தொலைவு மேல் ஏறி வந்து வணிகம் பேசுகிறான் அப்படின்னா அவனது துணிவுக்கு காரணம் அவனுடைய வலிமையாக இருக்காது, அவன் பெற விலையும் ஆதாயமாக இருக்குமோ அப்படின்னு தோணுதுமா. ஆனால் என்ன பொருளுக்காக வந்தான் அப்படிங்கிறதையே நான் கேட்க மறந்துட்டேம்மா, கேட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி புலம்புறாரு நம்ம பாரி. உடனே நம்ம ஆதினி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதுக்காக நீங்கள் கவலைப்படாதீங்க, வந்தவங்களை திருப்பி அனுப்ப எல்லை வர முடியணும் போயிருக்காருல்ல, நிச்சயமாக அவர் அறிஞ்சிட்டு வந்துடுவார் அப்படின்னு ஆதினி சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சங்கவை சின்ன பொண்ணு இருக்காங்கள்ல, அவள் பாரியோட கைகளில் அந்த கோழியோட இறகை வச்சு அப்படியே வருடி கொடுத்துட்டே இருக்காங்க. என்ன மகளே, தந்தைக்கு ஒரே தான் வருடி கொடுத்து கொண்டு இருக்கிறாய் அப்படின்னு நம்ம பாரி கேட்குறாரு. உடனே அந்த பொண்ணும், ஆம் தந்தையே, சேவல் இறகால் வருடினால் சுகமாக இருக்குமல்ல, அதனால் தான் வருடி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மயில் இறகு தான் வருடுவதற்கு ஏற்றது அப்படின்னு பாரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இறகு தானே தந்தையே உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னவ தந்தையின் முகம் பார்த்து மறுபடியும் என்ன சொல்கிறானா, இது சேவலின் இறகு தந்தையே, ஆனால் கோழியுடையது அப்படிங்கிறாரு. அப்போதாங்க பாரிக்கே புரியுது, 60ஆம் கோழி கிடைச்சிருச்சா அப்படின்னு அப்படியே கத்துனபடி மகளை வாரி அணைச்சு அப்படி முத்தம் கொடுக்குறாரு. இவ்வளோ நேரம் அவர் வேறு சிந்தனையில் இருந்தார், அவர் எதை தேடிட்டு இருந்தாரோ அதை கூட மறந்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களே. இந்த வணிகம் பற்றி பேசினதுனால 60ஆம் கோழி கிடைச்சதுனால நம்ம பாரி ரொம்ப சந்தோஷமாக ஒரு புறம் இருக்கையில், அங்கே வந்து நம்ம முடியன் வந்து அழைச்சிட்டு போனார் இல்லையா அந்த கோளூர் சாத்தன், அந்த அமைச்சர் இருக்கார்ல, அங்கே என்ன நடக்குது அப்படின்னா எல்லையை கடந்து கொஞ்சம் தொலைவு தான் இருந்துச்சுங்க. அப்போ கோளூர் சாத்தன் வந்து அந்த நிறைய பேர் ஆட்கள்லாம் குழுவினர்கள் போகிறாங்கல்ல, அவங்களோட போயிட்டு இருக்கும்போது முடியனும் இன்னும் கொஞ்சம் வீரர்களும் போயிட்டுருக்காங்க. முன்னால் போயிட்டுருக்கிற முடியனோட இடுப்பில் வந்து ஒரு பக்கம் வாளும் மறுபக்கம் கொம்பும் தொங்கிட்டு இருந்திருக்கு. அதை பார்த்துட்டே கோளூர் சித்தன் அந்த சாத்தன் இருக்கார்ல அவர் வர்றாரு. விரியீட்டி கேடயம் சூரிவாள் எவ்வளவோ ஆயுதங்கள்லாம் உருவாக்கி இன்னும் நாடுகள் எவ்வளவோ முன்னேறிடுச்சு, இன்னும் பாரு இந்த பசங்க வந்து இடுப்பில் வந்து கொம்பை கட்டிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காங்க. இந்த மலைவாழ் கூட்டத்துக்கு வணிகத்தின் பயன் எப்படி நம்ம புரிய வைக்கிறது அப்படிங்கிற எண்ணம் மனசில் அதிகமாகவே இருக்குது அந்த கோளூர் சாத்தனுக்கு. முன்னால் போயிட்டு இருந்த முடியனே வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. சரி, வணிகம் அப்படிங்கிறீங்களே, எந்த பொருளுக்காக வணிகம் பேச நீங்கள் வந்து எங்கள் மன்னனை தேடி வந்தீங்க, பாரியை தேடி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் கோளூர் சாத்தனின் முகம் கொஞ்சம் மலர தொடங்குது. அப்பாடி, இவனா கேட்க ஆரம்பிக்கிறானே அப்படின்னு நினச்சிட்டு, இப்போவே வந்து நம்ம ஏதாவது சொன்னால் தான் இவனுக்கு கொஞ்சம் ஆர்வம் வரும், நம்மளே ஊதி பெரிதாக்கிடலாம், இல்லைன்னா நாளை உதவும் அப்படின்னு நினச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட இடுப்பில் முடிஞ்சு வச்சுருப்பாங்கல்ல கொல்லிக்காட்டு விதை, அதை பற்றி தானே வணிகம் பேச வந்தாங்க. அந்த கொல்லிக்காட்டு விதை எடுத்து அப்படி காட்டுறாரு. அதை பார்த்ததும் முடியனின் கையெல்லாம் அப்படியே நடுங்கிருச்சு, கண்ணெல்லாம் அப்படியே நம்ப மறுத்து அந்த விதையை அப்படியே கூர்ந்து பார்க்குறாரு. பார்த்துக்கிட்டே அந்த உயிரற்ற குரல் இருக்குல்ல, ஒரு மாதிரி நம்ம யாருக்காக கொடுத்தோம், அது யாருக்காகவே கொடுக்க மாட்டோம், இருந்தாலும் யாருக்கு கொடுத்தோம், மதங்கனுக்கு கொடுத்தோம், அவருடைய யாழ் இசைக்காக கொடுத்தோம். அந்த என்ன சொல்லுவாங்க, தடாரி அடித்ததுக்காக நம்ம பாரி வந்து ரொம்ப விருப்பப்பட்டு கொடுத்தார் இல்லையா, அது இவன்கள்ட்ட எப்படி வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி வியப்பு. கோளூர் சாத்தனை பார்த்து கேட்குறாரு, என்ன விலை கொடுத்துருந்தாலும் மதங்கன் இதை உங்கள்கிட்ட விற்றுருக்க மாட்டானே, அவனை என்னடா பண்ணீங்க நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. அட விடுப்பா அப்படின்னு கோளூர் சாத்தன் வந்து அசட்டு சிரிப்போட, உனக்கு என்ன வேணுமோ கேளு, அதை தர்றோம், மற்ற பேச்செலாம் நீ பேசாத அப்படின்றாரு.
அத்தி மதுவும் 60ஆங்கோழி கறியும் கபிலருக்கு விருந்தாக்குறாங்க. இங்கே நடக்கிறது எதுவுமே தெரியாது. அவருக்கு அரண்மனையில் நடக்கும் முதல் விருந்துங்க இது. பாரியின் மனைவி ஆதினியும் மகள்கள் அங்கவை சங்கவையும் கபிலரை இன்னைக்கு முத பார்க்குறாங்க. அந்த விருந்து போது இந்த நாளுக்காகத்தான் அவங்க தவிச்சிட்டு இருந்தாங்க. நம்ம கபிலரையும் சந்திச்சிடுறாங்க. அரண்மனையின் மேல்வட்ட அறையில் நைட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா இரவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஆட்டமும் கூத்துமா இருந்திருக்கு. வேட்டூர் பழையனுக்கும் நீலனுக்கும் 60ஆங்கோழியின் கறி துண்டை கொடுத்து நல்லா சாப்பிட வச்சிடுறாங்க. நம்ம பாரிக்கு கூட கிடைக்கலங்க அது. கபிலர் அந்த இடத்துல சொல்கிறாரு, உன்னோடு சேர்ந்து கல்லருந்தும் நாள் தான் வாழ்வின் திருநாள்னு என்னோட நடந்து வரும்போது நீலன் சொன்னானப்பா அப்படின்னு பாரிட்ட சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணார் நம்ம பாரி, ஒரு பெரும் குவளை நிறைய கல்லுனை ஊற்றி அதை நீலனுக்கு தன் கையால் எடுத்து கொடுக்குறாரு. உனக்கு கல்லூற்றி கொடுக்கும் இந்த நாள் தான் ஏன் வாழ்வின் திருநாள் அப்படின்னு பாரி சொல்கிறாங்க. நீலனுக்கு அப்படியே மெய் சிலித்திருச்சு. ஏன்னா அவருக்கு அவ்வளோ சந்தோஷம். அப்போ அந்த இடத்துல தேக்கனும் இருக்காரு. தேக்கன் சொல்கிறாரு, கபிலருக்கு தோல் கொடுத்த பாரி உனக்கு தன்னடா கல் கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. உடனே அந்த சபையில் அந்த இடத்துல இருக்கிற எல்லோருமே சிரிச்சிடுறாங்க. அப்போ தான் அவருக்கு யோசனை வருது, நம்ம எல்லோரும் இருக்கோம், முடியன் இன்னும் காணுமே, ஏன் முடியன் இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வீரர்கள்ட்ட கேட்குறாரு. பரம்பு நாட்டின் வட எல்லையில் குடநாட்டுக்கு உள்நுடையும் இடத்துல தோல்ல இருந்து அப்படியே பொங்கும் குருதிய மறு கையால் அப்படியே பொத்தினவாறு கதறி ஓடுறாரு. அந்த கோளூர் சாத்தன் ஒரு பக்கம் ஓடுறாரு, இன்னும் 2 வீரர்களும் ஓடுறாங்க. அவங்க எல்லார்ட்டு கையும் எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஒத்த கை மட்டும் வெட்டப்பட்டு அங்கே இருக்கிற பனைமரத்தில் தொங்க விட்டுட்டு இருக்காரு நம்ம முடியன். இதோட அந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. அந்த 60ஆங்கோழி விருந்தில் முடியன் இல்லாமல் இருக்கும்போது நம்ம பாரி பதறி கேட்டுட்டு இருக்கும்போது இங்கே என்னடானா கோளூர் சாத்தன் கையையும் மற்ற வீரர்கள் கையையும், அதாவது மற்ற அந்த வணிகர்கள் வந்தாங்கல்ல அவங்க கையையும் அவர் வெட்டி பனைமரத்தில் தொங்க விட்டுட்டு இருக்காரு. அப்படி என்னங்க நடந்திருக்கும் கையை வெட்டி தொங்க போடுற அளவுக்கு? இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயம் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம், காத்திருங்கள்.